அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்ட மரபு சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதியிலேருந்து 5 வினாக்கள் வரைக்கும் கேட்குறாங்க. பாருங்கள், மரபு தொடர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான். சரிங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஸோ கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பேச்சுக்கு அடங்கி நடக்கும் தன்மை உடையவன். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் ஏவே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் அப்படின்னா பேச்சுக்கு அடங்கி நடக்கும் தன்மை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், மரபு தொடர் கர்ணன் தோற்றான் போ அப்படின்னா நீங்கள் கர்ணன் தோற்று போயிட்டியான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது நம்ம நினச்சி கர்ணன்கிட்ட போயிருப்போம், நம்ம நினைக்கிறத விட அவன் என்ன பண்ணியிருப்பான், நமக்கு நிறையா கொடுத்துருப்பான். ஸோ அப்போ வள்ளல் தன்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ கர்ணன் தோற்றான் போ அப்படின்னா என்ன அர்த்தம்? வள்ளல் தன்மை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்த ஓமை தொடர் பாருங்கள். மடை திறந்த வெள்ளம் போல. ஸோ மடை திறந்த வெள்ளம் போலம் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. இதெல்லாம் நம்ம 8th புக்கில் இருக்குது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்த பாருங்கள். அடுத்தது 74வது கேள்வி பாருங்கள். கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ நம்ம கண்ணை இமை தான் பாதுகாக்கும். அது மாதிரி என்னதுங்க, கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். தாமரை இலை நீர் போல. தாமரை மேலே தாமரை இலையில் நீர் ஒட்டுமாங்க? ஒட்டாதுங்க. அப்போ யாரிடமும் நெருங்கி உறவாடாமை. சரிங்களா, ஸோ யாருக்கிட்டையுமே ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்துக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் என்னதுங்க, தாமரை இலை நீர் போல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ பார்த்தீங்களா, ஒரே வினாத்தாள் தான் 5 மரபு சொற்கள் மரபு தொடர்கள் கேட்டிருக்காங்க. மிக முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.